அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நிம்மதி இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத வளர்ச்சியை காணக்கூடிய ராசியாக உங்களுடைய மீனராசி அமைகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு. அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே சமயம் காரியங்கள் இருந்த தடைகளும் அகல இருக்கு. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதே போல் பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைய இருக்குதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இந்த தருணம் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகம் வந்து சேரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்து. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பாக பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அருளாளர்களின் ஆசையும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவாற்றலும் இக்காலத்தில் கை கொடுக்குங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் தற்போது உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. அதே போல் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. மேற்படிப்பு சம்பந்தமா நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் காண இருக்கீங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல பலன் கிடைக்க இருக்கு. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது புது முயற்சியில் வெற்றியும் கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. இந்த தருணங்களை மீன ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தனவிரை அதிகரிக்குங்க. தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. உடல் நலன்ல மிகுந்த கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. உடல் நலன்ல மிகுந்த கவனம் தேவை. சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்கும். இக்காலத்தில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அனுகூல நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் தானாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ள நிலையில விரயத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது அவசியம். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. வெளியூர்
பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாங்க. பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் தனியே வெளியில் செல்ல வேண்டாங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தவிர்ப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகள்ல பொறுப்புகளையும் சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீன்பலைகள் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாட்டு பணிகள் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண விஷயங்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் வருமானம் குறையக்கூடும். அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. இதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறை எடுத்து வரும் படங்கள் பாதியிலேயே நின்று போய்விடக்கூடிய நிலைமை உருவாகக்கூடும். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் பாதிக்கப்படக்கூடுங்க. வசதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை உருவான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதில் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை எச்சரிக்கை செய்து அதேபோல் சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடுங்க. கட்சியில் உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக அமைது. எதிர்கட்சியினர் தலைவர்களுடன் உங்களுடைய நெருக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்க. வீண் அபவாதம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருங்க. அதேபோல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை அதிபதியான புதனும் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக வலம் வருகின்றன. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிட இருக்கு. பாடங்கள்ல படிவது சற்று கடினங்க. நல்ல நண்பர்கள் சகவாசம் குறையுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பற்றாக்குறை கவலை அளிக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும். விளைச்சல் குறையும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரித்தாலும் நல்ல ஒரு விளைச்சல் இருப்பதால் வருமானம் அதிகரித்து உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா அமைய இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.